ஒரு பக்தி அதிகம் உள்ள ஒரு மனிதனால தெய்வத்தையே தன் மனதிற்குள் கட்டி வைக்க முடியும். இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகாபாரதம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த மகாபாரதத்துல கிருஷ்ணர் கௌரவர்கள் கிட்ட தூது போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற பாண்டவர்கள் கிட்ட பேசுவார். பாண்டவர்கள்ட்ட 5 பேர்த்துக்கிட்ட என்ன கேட்பார்னா, நான் அங்க தூது போறேன், அவங்க எதுக்குமே ஒத்துக்கல அப்படின்னா நான் போருக்கு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்பார். அப்ப தர்மர் சொல்லுவார், இல்லை நீங்க பேசி பாருங்க, இன்னமும் பேசி பாருங்க. பீமன் என்ன சொல்லுவார்னா, அதெல்லாம் முடியாது, எதையும் நீங்க கேட்க வேண்டாம், போர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. இப்படி அர்ஜுனனும் அதேவே சொல்லுவார், நகுலனும் அதே போருக்கே போலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சகாதேவன் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த போரை நிறுத்த முடியும்னு சொல்லுவோம். இந்த போருக்கு வித்திட்டதே நீங்க தானே அப்படின்னு சொல்லுவார். உடனே கிருஷ்ணன், அட இவன் என்னடா எல்லா விஷயத்தையும் உளறி போடுவானாட்டு இருக்குது அப்படின்னு போட்டு தனியா ஒரு மண்டபத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த மண்டபத்துல நிக்க வச்சு, என்ன சகாதேவா சொல்றேன், நான் எப்படி இந்த போரை நிப்பாட்ட முடியும்னு கேட்கும் பொழுது சகாதேவன் சொல்லுவார். சகாதேவன் ஒரு மிகப்பெரிய ஜோதிடர், அவருக்கு முக்காலமும் தெரியும் அளவிற்கான ஒரு ஜோதிடம் தெரிஞ்ச ஒரு மனிதன். அப்ப அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த போரை உருவாக்குவதும் நீதான், இதை நடத்த போவதும் நீதான், இதற்கு முடிவு எழுதி வைத்திருப்பவனும் நீதான், அப்ப நீ ஒரு ஆள் நினைச்சினா இந்த போரை நிறுத்த முடியும்னு சொல்லுவான். உன்னை கட்டி வச்சு போட்டு அந்த போர் நின்றும் அப்படிம்பார். அப்ப கிருஷ்ணர், என்னையை எப்படி கட்ட முடியும், நான் மிகப்பெரிய பரம்பொருள் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது சகாதேவன் சொல்லுவாரு, உண்மையான பக்தியால் உன்னை என்னால் கட்ட முடியும்பார். அப்ப கிருஷ்ணர் சொல்லுவார், முடிஞ்சா கட்டி பாடுறா அப்படிம்பார். உடனே சகாதேவன் சங்கிலி இதெல்லாம் எடுத்து போட்டு ட்ரை பண்ணுவான். அவர் அப்படியே அவர் தான் மாயாவியாச்சு, மறைஞ்சு 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 போயிடுவார். உடனே சகாதேவன் அப்படியே ஒருநிலைப்படுத்தி நின்று மிகப்பெரிய ஆழ்ந்த பக்தியோட அந்த கிருஷ்ண பரமாத்மாவை மனசுக்குள்ள, அந்த நாராயணனை நினைச்சு அந்த மனசுக்குள்ள கொண்டுட்டு வந்து வைக்கும் பொழுது அந்த கிருஷ்ணர் மறையவும் முடியாது, ஒளியவும் முடியாது, நேருக்கு நேர் அப்படியே கட்டுப்பட்ட மாதிரி நின்றுவார். அந்த உண்மையான பக்தியின் எதிரொலி அது. ஒரு பக்திக்கு இந்த பிரபஞ்சத்தின் நாயகனே வந்து நிக்க முடியும் அப்படின்னா அந்த பக்தியோட வலிமையை நீங்க தெரிஞ்சுக்கோ. இந்த பக்தி நமக்குள்ள எல்லாத்துக்கும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மன அழுத்தம் இருக்காது, மன வேதனை, மன சோர்வு, சோர்ந்து போயிருக்கிறது, இது எதுவுமே இருக்காது. நம்மளைய பார்த்து நம்மளோட அடுத்த ஜெனரேஷனும் அதை பழக ஆரம்பிச்சிடும். அந்த பக்திக்கு அவ்வளோ பெரிய வலிமை இருக்கு.